ஹல்லேலூயா. கர்த்தர் சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 36ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே 36ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செமையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக சேர்ந்து வாசிக்கலாம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. 7ஆம் வசனத்தின்படி இந்த மாலை வேளை ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் இந்த மாலை வேளை உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைகிறோம். வந்து அடைந்தவர்களுக்கு அடுத்த வசனம், உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆக சம்பூர்ண நன்மைகளினால், கர்த்தர் பூமிக்குரிய நன்மையினாலும் அவருடைய பேர் இன்ப நதியினால் அவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பாராக. தாகமாய் இருக்கிற என்னிடத்தில் வந்து பானம் பண்ணக்கிறார். ஆக இந்த மாலை வேளை கர்த்தர் தாமே அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்புவாராக. துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து இந்த மாலை வேளை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதியின் ஆடை. துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இயேசுவை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று
அனைத்தும் மறந்திருப்போம். இயேசுவை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இயேசுவை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலமலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலமலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இயேசுவை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தனாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். கர்த்தனாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம். அவர்தாமே நம்மை நடத்துகிறார், அவரின் நாடுகள் நாம். அவர்தாமே நம்மை நடத்துகிறார், அவரின் நாடுகள் நாம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இயேசுவை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இயேசுவை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா.
நெகேமியா ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. ஆமா, இனி அழுகை இல்லை, நீங்கள் அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். அப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ எல்லாருமே என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க? அழுதுகிட்டு விசாரம் கவலையத்தோடு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் பலனடைவீர்கள். சூழ்நிலை மாறுகிறது. அடுத்து சொல்கிறார், இல்லாதவருக்கு பங்குகளை கொடுத்து அனுப்புங்கள். அல்லேலூயா. இப்போ அழுகை விசாரத்தோடு வந்தவங்கள கர்த்தர் கொடுக்க செய்கிறவர், காரியங்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா. பியூட்டி ஃப்ரம் ஆஷஸ். சாம்பலுக்கு பதில் சாம்பல் எப்போ வரும்? எல்லாம் அவுட், ஒன்றுமே இல்லை, எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க. ஒன்றும் இல்லைன்னா அங்கே தான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். ஆக இந்த மாலை வெள்ளை தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்த பாடலுக்குள் போவோம். சிங்க கெபில் நான் விழுந்தேன், நீர் என்னோடு அமர்ந்திருந்தீர். அல்லேலூயா. சிங்க கெபில தானியலை போடு உத்தரவு வந்துச்சு. காரணம், தானியல் தேவனை எப்படி ஆராதிக்க வந்துட்டு அது மாதிரி தேவனை ஆராதிக்கிறாருன்னு சிங்கத்தில் போடுன்னு உத்தரவு வந்துச்சு. ஆனால் இந்த உத்தரவு எங்கள் கையில் தானே அங்கே கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி. சூழ்நிலை எது உங்களுக்கு நெருக்கமாக இருக்குதோ அவைகளின் வல்லமலை கர்த்தர் இந்த மாலைகளை அமிழ்த்தி போடுகிறார். சிங்க கெபில் நான் விழுந்தேன், நீர் என்னோடு அமர்ந்திருந்தீர் ராஜா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடலை பாடுவோம். நீங்கள் பாடுகிற வேளையில எல்லா எதிர்மறையான சொல்லி கர்த்தர் மாற்றி போடுவார். ஜீசஸ். கெபியில் நான் விழுந்தேன், நீர் என்னோடு அமர்ந்திருந்தீர். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தீர். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், நீர் என்னோடு அமர்ந்திருந்தீர். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தீர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். இயேசுவே என்னை காப்பவர், 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 இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். ஓ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டென்னை காப்பீரே. ஆண்டவரை பார்த்து எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் பாதுகாத்து தூர சேனைகள் கொண்டென்னை காப்பீரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். சங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். இவர் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்த
ஆய் வழி நடத்தும். இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். 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 ராஜ்யம் எனக்குள்ளே, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் செய்கிறவர், அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். 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 சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், நீர் என்னோடு அமர்ந்திருந்தீர். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை அணைத்தீர். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், இயேசுவை பார்த்து நீர் என்னோடு அமர்ந்திருந்தீர். நான் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை அணைத்தீர். எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள். பவுல் சொல்ற மாதிரி தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கக்கேவியில தானியேலை போடுன்னு இங்கே உத்தரவில் அவர் கையெழுத்து போடும் பொழுதே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஹல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்களேன், எதிரிகள்லாம் நினைச்சாங்க தானியேலை சிங்கம் கடிச்சு ஆள் போய் சேர்ந்துருவாருன்னு. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் சிங்கங்களின் வாய்க்கு எது இப்போ உங்களை சிங்கம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அல்லது நெருக்கடி கொடுக்குதோ அவைகளின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம் அவர் உங்களோடு இருக்கிறார். சத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை ஆராய்த்தாங்க, வேற ஒன்றும் செய்யல, அவ்வளவுதான். அவரை ஆராய்த்து அக்கினி சூழலில் அவங்கள போடும்படி உத்தரவானது. ஹல்லேலூயா. எல்லாரையும் காட்டிலும் 7 மடங்கு. ஆனால் தூக்கிட்டு போனவங்கள தான் அக்கினி பட்சித்தது. அவர்கள் மேல் அக்கினி பலம் செய்யவில்லை, அக்கினியின் மனம் வீசவும் இல்லை. போட்ட ட்ரெஸ்ஸோட அப்படியே வெளியில வந்தாங்க. காரணம் 4வது நபராக உள்ளே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில சூழ்நிலைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். தடைகளை நீக்கி புதிய எல்லைக்குள் கர்த்தர் அழைத்து செல்வாராக. அவரை ஆராதிக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. இந்த நாட்களில் ஒன்றை உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் காண வேண்டும் என்று எப்படி இருந்தாரு? ஆசையா இருந்தார். அவருக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசிகள் இதை காண வேண்டும் என்று இருந்தார்கள்.
அவருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்க, கர்த்தரோடு நடக்க, அவரை ஆராதிக்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பலிகளை ஏறெடுப்ப இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. அவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே, தேவனே உம்முடைய கிருபை, தாவீது கர்த்தரை பார்த்து சொன்ன, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைகிறார்கள். அவருடைய பிரசன்னத்தில் வருகிறவர்களுக்கு ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் கர்த்தர் நம்மை காண்கிறார். அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். ஒன்றுமில்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்குகிற அவர் யெகோவா ஓசேனுவாய் இருக்கிறார். ஓ, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன். ஓ, பலவீனத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் பலவீனம், உங்கள் தோல்வி, உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் இந்த மாலை வேளை கர்த்தர் மாற்றி போட வல்லவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியம். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆராதனைக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தரை இடைவிடாமல் தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர். எழுதியிருக்கிறபடி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை தேடி வருகிறவர்களுக்கு நிறைவான நன்மையை தருகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை முழு உள்ளத்தோடு துதிப்போம். ஜீசஸ். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. எந்த ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. நீ செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய் நினைத்து ஒவ்வொன்றாய் எண்ணி நான் துதித்திடுவேன். நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி நான் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன இயேசுவை மட்டுமே நம்புவேன். உம்மையே நம்பி துதித்து கைகளை உயர்த்தி என் ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது. அவர் மட்டுமே பரிசுத்தர், அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே. பலனற்ற நேரம் நீர் பலனாய் வருவே, நம்பினரெல்லாம் என்னை கைவிட்டாலும் பலனற்ற நேரம் நீர் பலனாய் வருவே, நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் உம் முகத்தை மட்டும்
நோக்கி பார்த்திடுவேன். நான் சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன். உம் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேன். சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதிப்பே. உயர்த்துகிறோம். முழு உள்ளத்தோடே, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு mighty name, O Lord. ஸ்தோத்திரி பரிசுத்த நீரே. எந்த ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி. முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே, அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்த நீரே. இயேசுவை நினைச்சு அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அவருடைய அன்பை நினைச்சு பாடுவோம். நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கிருபையினால் உயர்த்தப்பட்டோம். உம் கிருபையினால் என்னை உயர்த்தினீர். ஓ வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுவேன். கிருபை இல்லைனா ஒன்றுமில்லை. உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே. வாழ்நாளெல்லாம் உம்மை தொழுவேன்.
ஜீவனுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி. நீர் அன்பில் சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எங்கள் பாவங்களை மன்னித்தவர், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவர், சிலுவையிலே எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி ஜீவனை கொடுத்தவர். No power of hell, no scheme of man can ever pluck me from his hand என்று ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது. நரகத்தினுடைய வல்லமையும் பொல்லாத மனுஷனுடைய திட்டமும் இயேசுவின் கைகளில் இருந்து நம்மை பிடுங்க முடியாது. பாவம் நம்மை பிடுங்க முடியாது. பாவத்தை ஜெயிப்போம். பொருளாதார சிக்கல் நம்மை பிடுங்க முடியாது. அதை ஜெயிப்போம். இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. In Christ alone my hope is found. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாய் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவே எங்கள் நம்பிக்கை கர்த்தாவே. இந்த மாலை ஆராதனையிலே உம்மை ஆராதித்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வாதமாய் மாற்றும். மீதியான வேலை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. நீர் எங்களோடு பேசும்போது எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உள்ள எங்கள் ஜீவியத்திலே வருகிற எல்லா இருளும் விலகி எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும்படியான ஜீவ வார்த்தைகள் இந்த வேளையில் எங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே கடந்து வரட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இன்னைக்கு ஒரு சில பெண்களை குறித்து நம்ம வேதத்தில் உள்ள சிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை குறித்து நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கணுன்னா நிறைய அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம். வேதத்தில் சிறந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சிறந்த மனைவிமார்கள், சிறந்த மகள்மார்கள், சிறந்த மருமகள்மார்கள், சிறந்த பாட்டி, அப்படியே ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரத்தில் பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அதாவது வேதத்தில் எந்த பெண் சிறந்த பெண் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பார்ட்டை செஞ்சு முடித்தாங்க. இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது அப்படின்னா சமைக்கிறவருக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்டு சமையல், காய்கறி அரிகிறவருக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்டு காய்கறி அரிகிறது, பாத்திரம் விளக்குறவருக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்டு பாத்திரம் விளக்குறது, தொடச்சி சுத்தம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்டு அவங்களுக்கு. இதில் யாருமே பெரியவங்க சின்னவங்க கிடையாது. அவரவர் வேலையை அவங்கவுங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றவங்க யாரை தான் சொல்லுவாங்க? சமைச்சவங்கள தான் சொல்லுவாங்க சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு. இதுக்கு இடையில எவ்வளோ வேலைகள் இருக்குது. அது மாதிரி வேதத்தில் இவங்க தான் சிறந்தவங்கன்னு நம்ம யாரையுமே என்ன செய்ய முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாளில் ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். நான் எனக்கு ரொம்ப வேதத்திலே பெண்களுக்குள்ளே சிறந்த பெண் அப்படின்னு நான் விரும்புகிறது ஒரு பெண்ணை. அல்லேலூயா. அவர்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20:23. செபதேயுவின் மனைவி, செபதேயுடைய மனைவி வராங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு. பிரசங்கம் எல்லாருக்கும் அல்ல, 12 பேருக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 12 சீசர்களையும் தனியே அழைத்து 12 பேரை தவிர வேற ஒருத்தர் அங்கே இல்லை, பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஒரு 12 பேரை மட்டும் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுகிறாரு? எருசலேமுக்கு போகிறோம். எங்கே போக போகிறோன்னு சொல்கிறாரு. எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்தில் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ண அவரை
வாரினால் அடிக்க சிலுவையில் அறைய புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர், இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 12 பேர்ட்டையும் அப்போ அங்கே யார் நிற்கிறா? அவங்க அம்மாவும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு. வேதாகம காலத்தில் நான் குடிக்கும் பாத்திரம், நான் பானம் பண்ணும் பாத்திரம்னா என்ன அர்த்தம்னா, நான் படுகிற உபத்திரவம்னு அர்த்தம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ பாத்திரம் அப்படின்னா நான் இப்பொழுது என்னுடைய பாத்திரத்தில் சுமந்து கொண்டு இருக்கிற உபத்திரவம்னு அர்த்தம். இவர் பேசிக்கிட்டு இருக்கார் உபத்திரவத்தை பற்றி. எருசலேமுக்கு போகிறோம், அங்கே பிரதான ஆசாரியர் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, புறஜாதிகள் என்ன செய்வாங்க, சிலுவையில் அறைவாங்க. நான் என்ன பண்ணுவேன், மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா கேட்குது, செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு அவரிடத்தில் வந்து 2 பிள்ளைகளோட வருது, வந்து உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு பெண் பாருங்களேன். மரியாளா சொல்லுவாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர்கள் வந்து ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை பெறும்போதே எதுக்காக தான் பெறுறாங்க, அந்த பிள்ளையை வந்து ஆமாம் ஒப்பு கொடுக்கப்படுவது, உலகத்தின் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுறதுக்காக அந்த பிள்ளையை பெறுறாங்க. அந்த பிள்ளையை வளரும் போதே அவங்க என்ன தான் நினைக்கிறாங்க, அந்த பிள்ளையோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் இந்த பிள்ளை ஒரு நாளைக்கு சிலுவையில் என்ன செய்ய போகுது, அடிக்கப்பட போகுது. உண்மைதான். ஆனால் அவங்க அதை விரும்பி கேட்கல, விரும்பி போய் பிதா கிட்ட கேட்கல, பிதாவே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, அந்த பிள்ளைய சிலுவையில் அடிக்கப்படட்டும் அப்படியெல்லாம் கேட்கல. அவரே கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொண்டாங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த தாய் பாருங்க, சிலுவையில் அடிக்கப்பட போறாருன்னு சொன்னோன்னே பக்கத்தில் போய் நின்று உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் நான் என்ன செய்யணும் பண்ண வேண்டும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும், அல்லேலூயா, உனக்கு என்ன வேண்டும். இப்படி மனிதர்கள் யாராவது நம்மளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்ம மனசு எப்படி இருக்கும், பூரிச்சு போயிடும். பூரிச்சு போறப்பா எனக்கு என்ன வேணும்னு ஆமாம் கேட்குறார். ஒருத்தவங்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க வீட்டுக்காரர் கேட்டாராம், உனக்கு என்ன வேண்டும்னு. ஐயோ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்து என்ன கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவாரா? மனுஷரால் முடியாது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சரி, இங்கே என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா! இங்கே இல்லை, பூமியில இல்லை. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே பூமியில் என் பிள்ளை ஊழியம் செய்யணும், என் பிள்ளை உமக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும். அந்த அம்மா இங்கே கேட்கல, உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது, ஏன்னா இவர் மரிப்பே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே அதை நம்பிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது ஒருவன் வலது புறத்திலும் ஒருவன் இடது புறத்திலும் உட்காரும்படி எனக்கு அருள் செய்வீராக. அல்லேலூயா! கேட்டவுடனே அவர் சொல்றாரு, இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு, ஏம்மா நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? வலது புறத்தில் ஒருவன் இடது புறத்தில் ஒருவன் உட்காரணும்னு கேட்குறியே, நீ கேட்கறதோட அர்த்தம் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? ஏன்னா அப்பதான் சொல்றாரு அவர் எந்த பாத்திரத்தில் குடிக்க போறேன்னு, எந்த ஸ்நானத்தை எடுக்க போறேன்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. மரண ஆக்கினைனா என்ன தெரியுமா? மரண ஆக்கினைனா மரண தண்டனை இல்லை, ஆக்கினையிலேயே மரணம் வரணும். அடிச்சு 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 என்ன செய்ய வைப்பாங்க, சாவு வர வரைக்கும் ஆக்கினை பண்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினையில நான் என்ன செய்வேன், தீர்க்கப்படுவேன், பரியாசம் பண்ணப்படுவேன், வாரினால் அடிக்கப்படுவேன், சிலுவையில் அறையப்படுவேன்,
புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவேன். அல்லேலூயா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் குடிக்க போற பாத்திரம் என்னன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அந்த பாத்திரத்தில் குடிக்கவும் அந்த ஸ்நானத்தை, இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் முழுக வேண்டிய ஸ்நானம் ஒன்று. என்ன ஸ்நானம் தெரியுமா? நம்மளாம் தண்ணீரில் முழுகி எந்திரிச்சோம். அவர் பெற்ற ஸ்நானம் இரத்தத்திலே ஸ்நானம் பண்ணினார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன ஓடிச்சு? ரத்தம் தண்ணியா ஓடிச்சு. அந்த ஸ்நானம் பண்றாரு. சொல்றாரு, அந்த ஸ்நானத்தை நீங்க பெற முடியுமா? அந்த பாத்திரத்துல நீங்க குடிக்க முடியுமான்னு அடுத்த அந்த அம்மா சொல்றாங்க. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? 2 வாலிப பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நின்று, இந்த பிள்ளைங்க உபத்திரவத்தை சந்திக்கவும், இயேசுவுக்காக அடிக்கப்படவும், இயேசுவுக்காக வாரினால் அடிக்கப்படவும், இந்த பிள்ளைங்க இயேசுவுக்காக உயிர் துறக்கவும், எந்த பாடுகளையும் என் பிள்ளைகளை அனுபவிக்கிறதற்கு நான் மனதார ஒத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு வேண்டியது ஒன்னே ஒன்று, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது வலது பக்கத்தில் ஒருவர், இடது பக்கத்தில் ஒருவர். முடியுமா உங்களாலன்னு கேட்குது. அல்லேலூயா. இந்த தாய் மாதிரி யாருங்க இருக்க முடியும்? எந்த தாய் இருக்க முடியும்? ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பிள்ளைகளை அனுப்பும்போது கையில் 2 பிஸ்கட் கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அம்மா இத்தனை மணிக்கு மேலே பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது, பசி தாங்க முடியாது. தப்புன்னு நான் சொல்லலை. காலையில் எழுப்பும்போது பிள்ளைங்களை எழுப்ப மாட்டாங்க. ஐயோ பாவம், பிள்ளை என்ன செய்யுது? தூங்குது. தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம், உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் படுப்பா சொல்கிறோம்ல. ஆனால் இந்த தாய் எப்படிங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? இப்போ மரியாள் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மரியாள் மேலே அந்த சீட்டு போடப்பட்டது. இந்த காரியம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? பிதாவினால் கொடுக்கப்பட்டது. இவங்க பிதா கொடுக்கல, இவங்களே போய் கேட்குறாங்க, கொடுங்கப்பா 2 பிள்ளைகளையும். நீர் குடிக்கிற பாத்திரத்தில் என் பிள்ளைகளை குடிக்க நான் சம்மதிக்கிறேன். நீர் பெறும் ஸ்நானத்தை என் பிள்ளைகள் பெறுவதற்கு நான் சம்மதிக்கிறேன். உலகிலேயே ஆண்டவரை மிகவும் நேசித்த ஒரு தாயின்னு நான் நினைக்கிறேன். நாம் என்ன யோசிக்கிறோம்? நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை பற்றி? எப்படியாவது என் பிள்ளை மேக்ஸில் 100 மார்க் எடுத்துட்டா போதும், எப்படியாவது என் பிள்ளை. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்போம், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன விண்ணப்பம் பண்ண வேண்டும்? என் பையனுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகணும், சந்தோஷம். என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷம். என் பையன் நிறைய மார்க் எடுக்கணும், அடடா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாவற்றையும் விட உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என் பிள்ளை உமக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கணும்னு நானும் தான் ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் தான் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை எப்படியாவது பரலோகம் வரணுன்ற ஜெபம் பண்ணுவோம். ஆனால் வலதுபுறத்தில் ஒருவரும் இடதுபுறத்தில் ஒரு, அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் தெரியுமா? அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்து குடிக்கும் பாத்திரத்தில் குடித்தார்கள், அவர் பெற்ற ஸ்நானத்தை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்த சாட்சியாக 2 பேரும் மரித்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்காமல் இருந்திருப்பார்கள், ஆனால் அந்த அவங்க ஜெபம் கேட்கப்படலை, நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? யோசிச்சிருக்கலாம். செபதேயுவின் குமாரர்கள் அவங்க வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்னா, மார்க் 1:20 வாசிக்கலாம். அல்லேலூயா. தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், செபதேயு மிகப்பெரிய செல்வந்தர். நூற்றுக்கணக்கான மீனவர்கள் அவங்க கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆஸ்தி உடைய ஒரு குடும்பம். ஆஸ்திகளால் ஊழியம் செய்த பெண்களிலே செபதேயுடைய மனைவியும் ஒருவர். அப்படிப்பட்ட எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா ஒன்னே ஒன்று வேணும், இயேசுவுக்காக என் பிள்ளைகள் ஜீவனை கொடுப்பதற்கும் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன்.
அது மரியாள் அப்படின்றவங்க கண்ணுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அடிபட்டு ரத்தம் சிந்தினார். கிட்டத்தட்ட அதே அளவுக்கு உபத்திரவத்தை இவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்றாங்க. எப்படி அந்த சீசர்கள் அவர்களுடைய மரணத்தில் பார்க்கும்போது இவங்க 2 பேருடைய மரணம் மிக மோசமாக இருக்கும். இவர்கள் ரத்தம் சிந்தி தான் என்ன செஞ்சாங்க, நான் குடிக்கும். சரி, இந்த அம்மா தான் சொல்லுது, பிள்ளைங்க என்ன சொல்லுது? பிள்ளைங்க என்ன சொல்லுது? ஒரு சில அம்மாங்க சொல்லிடுவாங்க, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அது சொல்லு, யாரை கேட்டு நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தணும்? யாரை கேட்டு நீ ஒப்பு கொடுத்தா நீ போம்மா, நான்லாம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். உன்னை வட இந்தியாவுக்கு அனுப்புறேன்னு, நீ போ வட இந்தியாவுக்கு, என்ன எதுக்கு அனுப்ப சொல்லு. ஒரு பையன் சொன்னானா, அவங்க அம்மா சொன்னாங்களா, உன்னை வட இந்தியாவுக்கு அனுப்புறேன், நான் பிரதிஷ்டை பண்ணேன்னு உங்கள் வீட்டுக்கார அனுப்பு. ஏன் நீ என்ன எதுக்கு நீ அனுப்புறேன்னு? யார் அனுப்பு? உங்கள் வீட்டுக்கார அனுப்புமா. அவங்க வீட்டுக்கார மட்டும் உங்க கூட வச்சுக்கிறேன், என்னைய மட்டும் என்ன செய்யணுன்ற, அனுப்பணுன்றியா அப்படின்னு. ஒரு ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கே பிள்ளைங்களோட பர்மிஷன் வேணுன்றோம். என்ன வேணுன்றோம்? பிள்ளைங்க. ஆனால் அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஊழியம்ன்றது ஒருத்தர் பிடிச்சி தள்ளி செய்கிறது கிடையாது, தானாக வரணும். ஆனால் அந்த தானாக வரணும் அப்படின்றது இந்த பையனுக்கு 2 பேருக்கும் வந்துச்சு. வாசிக்கலாம். மார்க் 10:35-40 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 10:35-40 வரைக்கும். ஆமென், அல்லேலூயா. இங்கே யார் கேட்குற மாதிரி இருக்கு? மார்க்கில் இவங்க 2 பேர் மட்டும்தான் வர மாதிரி இருக்கு. யாக்கோபு யோவானும் வந்து போதகரே நாங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்னு கேட்குறாங்க. அப்புறம் இப்போ கேட்டது அவங்க அம்மாவா இல்லை இந்த பசங்களா? அப்புறம் ஏன் மார்க் வந்து பசங்களை கட்டுறாரு? மத்தேயில வாசித்தோம். மத்தேயு எடுங்க 20:20. மத்தேயு 20:20. செபதேயுடைய குமாரருடைய தாய் தன் குமாரரோட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இங்கே தாய் கேட்டாங்கன்னு இருக்கு, அங்கே பிள்ளைங்க கேட்டாங்கன்னு இருக்கு. கேட்டது யார்? தாயா பிள்ளைகளா அப்படின்னு பார்த்தா பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாய் வர்றாங்க. அழைத்து கொண்டு வந்து தாய் கேட்குறாங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனேயும் இவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாங்க பிள்ளைங்க. ஆமாம் ஆண்டவரே, உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணணும். 3 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. 2 பிள்ளைங்க மத்தியில் வச்சு தான் கேட்குறாங்க. பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிள்ளைங்களும் கேட்குறாங்க. ஏன் அப்புறம் மத்தேயுல அம்மா கேட்டாங்கன்னா மார்க்கில் பிள்ளை கேட்டுச்சுன்னு இருக்குது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் யாருக்காக எழுதப்பட்டது? யூதர்களுக்காக எழுதப்பட்டது. மார்க் எழுதின சுவிசேஷ நூல் ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷ நூல் யாருக்காக எழுதப்பட்டது? விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. இப்போ மார்க் யாருக்காக எழுதுறாரு? ரோமர்களுக்காக எழுதுறாரு. ரோமர்கள் வந்து ஒருத்தர் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு இராணுவத்தில் போய் சேரணும், ஒரு காரியத்துக்கு முடிவு பண்ணணும்னா அந்த பிள்ளைங்க 20 வயசுக்கு மேலே அதுங்க வாயிலிருந்து வந்தால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க. யூதர்கள் எப்படின்னா அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. அப்பா அம்மா பார்த்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க யூதர்கள். ரோமர்கள் வந்து அப்பா அம்மா வார்த்தை பெருசு கிடையாது, பிள்ளைகளுடைய விருப்பம் தான் அவங்களுக்கு பெருசு. இராணுவத்தில் ஆள் அழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரோமர்கள் வந்து அப்பா அம்மாவை தேட மாட்டாங்க. பிள்ளைகள் 20 வயசு முடிஞ்சிட்டா நான் வரேன் அப்படின்னா என்ன செய்வாங்க, இராணுவத்தில் சேர்த்துக்குவாங்க. ஆனால் யூதர்கள் அப்படி இல்லை, போய் தகப்பன்ட்டி தாயிட்டையும் உத்தரவு கேட்டுட்டு அவங்க அனுமதியின் பேரில் தான் யூதர்கள் என்ன செய்வாங்க. அதனால தான் மத்தேயு அம்மா வந்து இதில் முக்கியத்துவம் அம்மாவுக்கு கொடுக்குறாரு, மார்க்கு பசங்கள் 2 பேருக்கும் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா இது அப்படியே மார்க் எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரோமர்கள் படிச்சுட்டு எப்பா அம்மா கேட்குறதெல்லாம் இங்கே ஒரு மேட்டரே கிடையாதும்மா, பையனுங்க என்ன சொன்னானுங்க, பையனுங்க சொல்லலை அப்புறம் என்ன விடுன்றோம். அதனால தான் வேதம் என்றைக்குமே எந்த காரியத்திலையும் பைபிளில் தவறாக என்ன செய்யாது,
இருக்கவே இருக்காது. இப்போ மத்தேயு எழுதுனதுக்கும் மார்க் எழுதுனதுக்கும் இதான். சரி, அந்த தாயுடைய அந்த விருப்பம் மேலான விருப்பமாக இருந்துச்சு. நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளைங்கன்றது சும்மா கிடையவே கிடையாது. கர்த்தர் கொடுக்காம ஒரு பிள்ளை நம்ம கையில் இருக்கவே இருக்காது. கர்த்தர் கொடுத்த பிள்ளையை, அந்த பிள்ளையினுடைய எதிர்கால ஆவிக்குரிய பூமிக்குரிய நலனை அசட்டை பண்ணினால் கர்த்தரையே அசட்டை பண்ணுற மாதிரி. அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய தரிசனம் என்னவா இருக்கு? எதை யோசிக்கிறோம்? இந்த பரீட்சை நேரத்தில் பிள்ளைகளை போட்டு அப்படியே நெருக்கி நேற்று ஜெபம் பண்ணோம். பிள்ளைகளுக்கு ஃபோக்கஸ் வந்து படிப்பையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்கப்பா. 10th பார்த்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான். +2 பார்த்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ காலேஜ் அவ்வளோதான். அப்புறம் அந்த மாதிரியே சொல்லவே சொல்லாதீங்க. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்துக்கும் கர்த்தர் படிப்பிப்பார். நீ பிரயாசப்பட்டிருக்க, படிச்சிருக்கிற, உனக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பார். மார்க் எடுக்க போகிறது நீ இல்லை, கொடுக்க போகிறது அவர். இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுங்க. அவர் கொடுக்கறது எவ்வளவா இருந்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கோ. 5 அப்பம் 2 மீன் தான். நான்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லி தருவேன். 5 அப்பம் 2 மீன் தான். அதை ஆசீர்வச்சு பெருக பண்ணார். 10th நீ 250 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆனால் 250 மார்க்குக்கு படிக்கக்கூடாது, 500 மார்க்குக்கு படிக்கணும். அதுக்காக 250 மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. அதை பெருசாக என்ன செய்யக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கர்த்தர் வெட்கப்பட்டு போகும்படி விட மாட்டார். எவ்வளவு மார்க் எடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுத்தோன்றது முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய தரிசனம் என்னவா இருக்கு? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள்லாம் இப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? ஒரு +2 படிக்கிற பையனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான சிற்றின்ப நாட்டமும் இல்லாமல் இருக்கிறானா? அவனுங்கெல்லாம் மனுஷ பிறவியா இல்லையா? சினிமா பார்க்கணும் அவனுக்கு ஆசை இருக்காதா? நடிகர்களை மாதிரி சினிமா போஸ்டர்லேயே ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு லவ் பண்ணுறாங்களே, அதை பார்த்து அந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசை வந்திருக்காதா? யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்கும்போது, நம்ம பிள்ளைங்க நம்முடைய சபையில் இருக்கு, நம்முடைய பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு இச்சையான உணர்வு வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? வந்திருக்கும். அதுக்கு மேலே அவங்க இயேசுவை வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறார். இதை ஒரு நாள் யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இதை யோசனை பண்ணீங்களா? ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் போதித்து வழி நடத்துறீங்க, என் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்க. சென்னையில் ஒரு தகப்பனார் சொன்னார், காலேஜ் படிக்கிற பிள்ளை டெய்லி அந்த அப்பா அந்த பிள்ளைய போய் ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வருவார் காலேஜிலேருந்து. காலேஜ் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை போதை பொருளை பாதியிலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். காலேஜ் முடிஞ்சு அந்த பிள்ளையால் வீட்டுக்கு வர முடியாது பஸ்ஸு பிடிச்சி. அந்த தகப்பனார் அந்த பிள்ளையை தூக்கி ஆட்டோவில் போட்டு தினமும் கூட்டிகிட்டு வர்றார். காலேஜுக்கு போகாதான்னு சொன்னால் கழுத்து அறுத்துக்குவேன்னு சொல்லுது. அந்த மிதமிஞ்சின அந்த போதை பொருள் அதை அந்த மாதிரி செய்ய தூணுது. ஒரு பொம்பளை பிள்ளை அங்கலாய்க்கிறார் தகப்பன். நம்முடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலேஜுக்கு அனுப்பிட்டு நம்ம நிம்மதியாக வேலைக்கு போகிறோமே. தேவன் எவ்வளோ நம்மளை ஆசீர்வச்சிருக்கார், நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வச்சிருக்கார். தயவு செய்து பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க. நீங்கள் அந்த பிள்ளைங்களை குறித்து என்ன தரிசனம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக என்ன வேண்டி இருக்கிறீங்க இது வரைக்கும் கேளுங்க. உங்கள் ஜபத்தை ஒரு நிமிஷம் அப்படியே ஓட விட்டு பாருங்கள். என் பிள்ளைக்காக நான் எவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் புத்தி சொன்ன நேரம் அதிகமாக, ஜெபிச்ச நேரம் அதிகமாக. ஜெபிச்ச நேரம் அதிகமாக இருக்கணும், புத்தி சொன்ன நேரம் கொஞ்சமாக இருக்கணும். பிள்ளைக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது, அதுக்கு 2 மணி நேரம் போதனை பண்ணுறது. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. தேவ சமூகத்தில் பிள்ளைகளை குறித்து நம்ம தரிசனம் எப்படி இருக்கு? என்ன கேட்டிருக்கோம்? ஒரு பேப்பரை கொடுத்து இது வரைக்கும் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்தெல்லாம் எழுதுங்க. ஒரே பிள்ளை பரலோகம் போகணும், பிள்ளை பரலோகம் போகணும். அது சந்தோஷம்தான், பரலோகம் போகணும் தான். ஆனால் பரலோகத்தில் என் பிள்ளை எப்படிப்பட்ட சிறப்பான இடத்துல இருக்கணும்? என் பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். கவர்மெண்ட்டில் என்ன எல்லா வேலையும் கவர்மெண்ட் வேலை தான். அந்த வேலையை கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? அப்போ கவர்மெண்ட் வேலைனால அதில் உயர்வான வேலையை சொல்ல. பரலோகத்தில் என் பிள்ளை எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் எங்கே இருக்கணும்? பிதாவினுடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள் என் பிள்ளை இருக்கணும். ஆண்டவரே,
தூரத்தில் நின்று அந்த மகிமையை பார்க்குற வேலையெல்லாம் வேணாம் ஆண்டவரே. இந்த பூமியிலேயே என் பிள்ளை ஒரு பரலோக வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. அங்கே போய் பார்க்கறதில்ல பரலோகம், இங்கேயே அனுபவிக்கணும் பரலோகத்தை. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பூமியிலே என் பிள்ளைகள் ஒரு பரலோக வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒரு பரலோக வாழ்க்கையை போல என் பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கணும். என்ன உபத்திரவமோ வேதனையோ நிந்தனையோ குறைவோ எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அந்த தாயினுடைய வாஞ்சையை போல நம்முடைய வாஞ்சை இருக்கணும். இயேசுவுக்காக பிள்ளைகளை வளர்க்கணும். யாருக்காக வளர்க்கணும்? இயேசுவுக்காக. சரி, ஆண்டவர் 2 பேருக்கும் ஒரே பேர் வைக்கிறார். எனக்கு அதை நான் யோசிச்சு பார்ப்பேன். ஒரு ஆளுக்கு ஒரு பேர் தானே, ஒரு ஆளுக்கு ஒரு பேர். இப்போ மேகா மோனிகா 2 பேருக்கு ஒரே பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏன் 2 பேருக்கு அவர் ஒரே பேர் வைக்கிறார்னா, அந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒரே சிந்தனையாக இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தன் நான் கொண்டா நீங்கள் குடிக்கிற பாத்திரத்தில் நான் குடிக்கிறேன், நீங்கள் பெற ஸ்தானத்தை நான் பெறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் இவன் என்னடா இவன். இப்போ டானியா ஆரோனுமே வச்சுக்கோமே, 2 பேரும் சொல்கிறானுங்க, ஆண்டவரே நீர் குடிக்கும் பாத்திரத்தில் நான் குடிக்கிறேன், நீர் பெரும் ஸ்தானத்தை நான் பெறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ டானி வந்து ஆரோனை சொல்லி, ஏன்டா இவன் சும்மாவே இருக்க மாட்டான், எதையாவது ஒன்று வாயை விட்டுருவான், எவன்டா அடி வாங்கிறது? இல்லை ஆண்டவரே, அவன் தெரியாமல் சொல்கிறான் ஆண்டவரே, நீங்கள் பார்த்து எங்கள் மேலே ஒரு இரக்கமாக ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. அப்படி இல்லை, 2 பேரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க. ஒரே குரலில் இயேசுவுக்காக அடிக்கப்படவும், இயேசுவுக்காக உயிரை கொடுக்கவும், இயேசுவுக்காக ரத்தம் சிந்தவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோன்னா, அந்த அம்மா எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய சிந்தனையில் பிள்ளைகளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அவர் 2 பேருக்கு ஒரே பேர் வைக்கிறார் பாருங்க. வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 3:17. பொவனர்கேஸ், பொவனர்கேஸ். ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்தா அப்படி வச்சு விடுங்க, பொவனர்கேஸ். இடி முழக்க மக்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக இடியா இறங்குற. இடி சொல்லுவாங்கள்ல, இடி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடமே காலி. பிசாசினுடைய ராஜ்யத்தின் மேல இடியை இறக்குற பிள்ளைங்க 2 பேரும். கர்த்தருக்காக இடி முழக்கமாய் முழங்குகிற பிள்ளைகள். அவங்கள பார்த்து அவரே சொல்றாரு பொவனர்கேஸ் அப்படின்னு. 2 பேருக்கு ஒரு பேரை வைக்கிறாரு. ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் இல்லை, 2 பிள்ளைக்கு சேர்த்து என்ன செய்கிறாரு? ஒரு. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் 2 பேரும் எப்படி இருந்தாங்க? அதெல்லாம் அப்படியே பிள்ளைங்க சொன்னாலும், அம்மா நாங்கள் அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு வலது பக்கத்துலேயும் இடதுபுறத்திலும் உட்கார வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அம்மா அப்படின்னு. அம்மா எப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க? பாட்டுக்கு ஜெபம் பண்ணிங்களா, ஊழியம் செஞ்சீங்களா, சந்தோஷமாக இருந்துட்டு போங்கப்பா, இதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள்லாம் அடி வாங்குறத என்னால் பார்க்க முடியாதுப்பா, நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாதுப்பா, உங்களை 4 பேர் வாரில் அடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, செத்து போயிடுவீங்கப்பா நீங்கள், ஐயோ நீங்கள் ஆகுறத என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னெலாம் சொல்லக்கூடிய ஒரு சராசரி அம்மா கிடையாது. நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் பெறும் ஸ்நானத்தை என் பிள்ளைகள் பெறுவதை பார்க்க நான் விரும்புகிறேன். நீர் குடிக்கும் பாத்திரத்தில் என் பிள்ளைகள் குடித்தா பரவாயில்லை, அது இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் உபத்திரவம் தான். அந்த உபத்திரவம் முடிஞ்சோடனே ஒருத்தர் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் உட்காருவாங்கல்ல, அது போதும் எனக்கு. அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரமல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா. இனி வரும் பலன் மேல். எந்த பலனை எதிர்பார்த்துருக்காங்க பாருங்க, எந்த பலனை? இங்கே பூமியில் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறது தவறல்ல, இதை விட அதிகமாய் பரலோகத்தில் பிள்ளைகளுக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? சேர்த்து வைக்கப்பட வேண்டும். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளையை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். நம்ம தரிசனம் அப்படியே அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கணும், அதுதான் பெருசு. நமக்கு தரிசனம் இருக்கும், பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தரிசனம் இருக்கும். அந்த பிள்ளைய எப்படி டாக்டர் ஆக்கணும், இந்த பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும். நான் அதை தப்புன்னு சொல்லலை, ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, வேண்டான்னு சொல்லலை. கர்த்தர் உங்கள் பிள்ளைய டாக்டராக ஆக்கணும்னு நினச்சாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது, ஆக்குங்க. பிள்ளைங்களை கலெக்டர் ஆக்குங்க, பெரிய பெரிய
இடத்துல பிள்ளைகளை கொண்டு வாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே யோசனை உங்கள் பிள்ளை யோசிக்குதா அப்படின்னா சக்ஸஸ். நீங்கள் பிள்ளைகளை வளர்த்த இல்லை வேறு மாதிரி யோசிக்குதே, வேறு மாதிரி தான் யோசிக்கும். நம்ம வயசு வேறு, அவங்க வயசு வேறு. ஆனால் அவங்க யோசிக்கிற யோசனையை நம்ம யோசனைக்கு விட்டு கொடுக்குறாங்களா? ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க பிள்ளைங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க, கல்யாணம்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்காங்க, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்காங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்க மாப்பிள்ளை, இதெல்லாம் என்னது இது? பெரியவர்களுடைய ஆலோசனையும் அவர்களுடைய வழி நடத்துதல் தான் முன்னாடி இருக்கணும். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்றதெல்லாம் பின்னாடி தான் இருக்கும். பைபிள் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஈசாக்கையும் ரெபேக்காவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் என்ன ஆகலை, முடிவாகலை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பாட்டுக்கு போனாங்க, முடிஞ்சிச்சு. ஈசாக்கு சொன்னாரா ஒரு வாட்டி நான் பொண்ணை பார்த்துக்கிறேன்னு? ரெபேக்கால்கிட்ட என்ன கேட்டாங்க? இவரோட போறியான்னு தான் கேட்டாங்க. ஈசாக்கை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்களா? ஈசாக்கை இந்த அம்மா எந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து, இப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்தோடனே ஃபேஸ்புக்கில் தேடுறது இவன் யாரு, இது யாரு? அப்படியே கண்ணை மூடி ஒப்பு கொடுத்துட்டு போகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தோன்னா உடனே இன்ஸ்டாவில் இருக்குதா, அதில் இருக்குதா, இதில் இருக்குதா, அது என்ன போட்டிருக்கு, அதில் உள்ளது எல்லாம் பொய் தானே. யாராச்சும் நான் ஒரு பொறாமக்காரின்னு எந்த பொம்பளை பிள்ளையார் போடுமா? நான் ஒரு திமிர் பிடிச்சவன் போடுமா? நான் ஒரு பெருமைக்காரின்னு போடுமா? நான் கர்த்தருக்கு அடிமைன்னு போடும். கல்யாணம் பண்ணோடனே உடனே அடிமையாக்கிறாது. நேற்று உபவாச ஜபத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். ஒரு வீட்டில் ஒரு ஆண் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பெண்கள் ரட்சிக்கப்படுறது ஈஸியா, ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டு அப்புறம் ஆண் ரட்சிக்கப்படுறது ஈஸியா அப்படின்னா, பெண் ரட்சிக்கப்பட்டால் தான் ஆண் ஈஸியாக ரட்சிக்கப்பட முடியும். ஆண் ரட்சிக்கப்பட்டு பெண்ணை கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நாளில் என் பிள்ளைய குறித்து என்னுடைய தரிசனம் என்ன? இன்னொருத்தர் மாதிரி அந்த 10 பேருக்கு வருது பாருங்க கோபம். என்ன ஏங்க கோபம் வருது? அவங்க இங்கே ஏதாவது கேட்டாங்களா? பூமியில் கேட்டாங்களா? இயேசுவே நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல முன்னாடி ஸ்தோத்திர பாட்டு என் பையனுங்க பாடணும்னு கேட்டாங்களா? இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே வந்தவங்களுக்குலாம் என் பையன் ஜெபிக்கணும், ஜெப ஊழியத்தை கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை ஆண்டவரே நீங்கள் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுங்கள், என் பையனை இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ண விடுங்கன்னு கேட்டாங்களா? கேட்கல. இல்லை ஆண்டவரே நீங்கள் போகும்போது இன்னும் ஒரு 10 வியாதியஸ்தருக்கு நீங்கள் சுகம் கொடுங்க, இன்னும் 10 வியாதியஸ்தர்களுக்கு என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கணும், என் பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுகமளிக்கும் ஊழியத்தை கொடுங்கன்னு கேட்டாங்களா? கேட்கல. என் பிள்ளை போதகர் ஆகணும்னு கேட்டாங்களா? கேட்கல. என் பிள்ளை சுவிசேஷம், அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. உமக்காக பாட அனுபவிக்கவும் உமக்காக ரத்தம் சிந்தப்படவும் என் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பாக்கியத்தை கொடுங்க, அதை தானே அந்த அம்மா கேட்டுச்சு. அதுக்கேண்டா உங்களுக்குலாம் கோவம் வருது? எரிச்சலானார்கள். அந்த 10 பேருக்கு என்ன செய்யுது? அப்ப இயேசுவை சுற்றி இருக்கிறவர்கள்ல பொறாமை உடைய அந்த 12 பேர்ல பொறாமை உள்ளவங்களும் இருந்தாங்க. அது பொறாமைனால தானே எழுச்சல் வந்துச்சு, பொறாமைனால தானே வந்துச்சு. ஒருத்தவங்க வந்து பாடுறாங்க. ஐயோ ரொம்ப இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் சந்தித்த ஒரு சில காரியங்கள். பாடிட்டு இறங்கும்போது அடுத்து மைக் எடுத்தோன்னையும் சூப்பராக பாடினாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குன்னு சொல்லிடுவோம். அடுத்த வாரம் இன்னொருத்தவங்க பாடும்போது சொல்லாமல் விட்டுருவோம். சர்ச்சை முடிஞ்சோடனே முதல் ஃபோன் வரும். அது ஏங்க போன வாரம் அவங்க பாடினப்போ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ நாங்கள் பாடினப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு கோபமாக என்னது இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ கேவலமாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் இந்த வசனத்தை ஆண்டவர் காட்டுவார். இப்படிப்பட்ட ஒருவர் மேல் ஒருவர் எரிச்சல் அடைகிறவர்களையும் ஆண்டவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தார். 12 பேர் என்ன செஞ்சார்? 12 பேரில் பொறாமப்படுறவங்க இருந்தாங்க, 12 பேரில் இயேசுவை காட்டி கொடுக்குறவங்க இருந்தாங்க, மறுதளிக்கிறவங்க இருந்தாங்க. இவர் எப்போ போவார் அடுத்து இந்த போஸ்டிங்க்கு நம்ம வரலான்னு எதிர்பார்த்தவங்க இருந்தாங்க. யார்? அவர் சொல்லுவார், ஐயா நான் பாடுபட போகிறேன், நான் மறிக்க போகிறேன். அப்படியா? தங்களுக்குள் யார் பெரியவன்? அடுத்த லீடர் யாருன்னு செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்டவர்களையும் கூட வச்சிருந்து அவர்களை கொண்டு முழு உலகத்தையும் சந்திக்க ஆண்டவரால் முடியும்னா ஏன் உங்களையும் என்னையும் கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் அவர் பயன்படுத்த முடியாது? அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, உங்களை குறித்து ஆண்டவரே நான் மேலானதை கேட்பேன், மேலானதை தேடுவேன், மேலான காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை நான் என்ன செய்வேன்? சிந்திப்பேன். அதற்காக நான் என்ன செய்வேன்? பிரயாசப்படுவேன். ஆண்டவரே
காசு இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் அப்படின்ட்டு இல்லை. மிகப்பெரிய செல்வந்தன் செபதேயு. ஆனால் அவங்களுக்கு பணம் ஒரு பொருட்டாக தெரியலை, எதுவுமே அவங்களுக்கு பொருட்டாக தெரியல. இயேசு தான் மெயினுன்னாங்க. இந்த நாளில் இயேசுவுக்காக உங்கள் நேரங்களை கொடுங்க. வேறு எதையும் கொடுக்க சொல்லி கேட்கல, உங்கள் நேரங்களை அதிகமாக கொடுங்க. காலண்டர் வந்துருச்சா? இந்த 3வது மாதம் வந்துருச்சு. தயவு செஞ்சு வீட்டில் போய் காலண்டரை திருப்பி பாருங்கள். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அப்படியே டிசம்பர் வரைக்கும் பாருங்கள். வேலை செய்கிறவங்க என்னன்னைக்கு லீவுன்னு முன்னாடியே லீவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லீவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இயேசுவுக்காக உங்கள் வேலை நாட்களில் ஒரு நாளை கொடுங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் போடலாம். அந்த லீவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லாமல் போய் லீவ் போடுறோம்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா லீவ் போடுறோம்ல, யாருக்கோ ஒரு நல்லது கெட்டதுன்னா லீவ் போடுறோம். 2 லீவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 2 லீவு. இன்னும் 9 மாதம் இருக்குது. அந்த 2 லீவுமே ஒரு ப்ரேயருக்காக இருக்கட்டும், ஒரு யுத்த ஜபத்துக்காக இருக்கட்டும், ஒரு உபவாச ஜபத்துக்காக இருக்கட்டும், கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜபத்தில் இப்போ கொஞ்ச நாள் அதை சொல்கிறதே இல்லை, சங்கிலி ஜபத்துக்கு வாங்க ஜபிங்கன்னு. அநேகர் ஜபிக்கிறார்கள், ஆனால் ஒரு சிலர் அதை அந்த ஞாபகமே இல்லாமல் இருக்கிறாங்க. அநேகர் ஜபம் பண்ணுறாங்க சங்கிலி ஜபத்தில் வந்து. ஏன் நம்ம பம்ப் பண்ணாதான் வந்து ஆமாம் சொல்லுவாங்க, பம்பிங் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது, பப்ளிங் கிறிஸ்டியனாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை நம்முடைய எப்படி அந்த தாய் செபதேயுன் மனைவி அவங்களுடைய தேடல் எப்படி இருந்துச்சு, நம்ம தேடல் எப்படி இருக்குது? நம்ம ஏதோ ஒரு உலக காரியத்தை தேடுவோம், அது மட்டும் கிடைக்கலன்னா இயேசுவாவது சபையாவது. ஆமாம், செவ்வாய்க்கிழமை போய் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடச்சிச்சு? இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள், 100 வருஷம்னாலும் அது கொஞ்ச நாள் தான். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் நிற்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னென்ன யோசிக்கிறோம்? சும்மா எப்படிங்க அனுப்புறது? மாப்பிள்ளை வந்து கேட்பாங்க, ஒன்றும் செய்ய வேணாங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க போதும். யாருமே ஆமேன்னு சொல்லவே இல்லையே. அப்படி மாப்பிள்ளை வரணும் நம்மளுக்கெல்லாம். நம்ம சொல்லணும், அது எப்படிங்க பொண்ணை மட்டும் விடுறது? ஒரே ஒரு காராச்சும் வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போங்க. இங்கே நம்ம இப்பயே ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே 15 பவுனுக்குள் கேட்கிற மணமகன் வேண்டும். அந்த வேலையே வேணாம். அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணை மட்டும் அனுப்புங்க, நாங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, அது எப்படிங்க பொண்ணை மட்டும் சும்மா அனுப்புறது? அப்படின்னு பொண்ணுக்கு 4 புடவை, கொஞ்சம் நகை, கொஞ்சம் துணிமணி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறோமா இல்லையா? அவரவர் சக்திக்கு தக்கதாக பொம்பளை பிள்ளைக்கு செய்கிறீங்களா இல்லையா? சும்மா அனுப்புவீங்களா? போயிட்டு வான்னு. அப்போ உலக மணமகனுடைய வீட்டுக்கே பிள்ளைக்கு கொடுத்து அனுப்பும்போது, பரலோக தகப்பனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து என்ற மணவாளன் நம்மளை சந்திக்க வராரு. அவர் கையில் பிள்ளைய பிடிச்சி கொடுக்க போகிறோம். எப்படி பிடிச்சி கொடுப்போம்? சும்மா வெறுங்கையா பிடிச்சி கொடுப்போமா? சகல விதமான ஆவிக்குரிய அலங்காரங்களை போட்டு, அன்பு, ஞானம், தெளிந்த புத்தி, அப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து, சுறுசுறுப்பு, உற்சாகம், இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து, பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து மணவாளன் கையில் என்ன செய்யணும்? பிடிச்சு கொடுக்கணும். 10 மணி வரைக்கும் தூங்க வச்சோம்னா நம்ம கர்த்தர்கிட்ட கண்டிப்பாக பதில் சொல்லணும். 7 மணி வரைக்கும் தூங்க, 8 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பிள்ளை காலேஜுக்கு போகிறதுக்கு. அந்த தாய் தகப்பன் கர்த்தர்கிட்ட நிறையா கணக்கு கொடுக்கணும். செபதேயுடைய மனைவியையும் நம்மளையும் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி நினைப்பார்? என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க, நல்லது. உங்கள் பிள்ளை ஆண்டவருக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க. அது வேணும் இது வேணும்னு உபவாசம் இருக்கிறத விட என் பிள்ளை கர்த்தருக்குள்ளே வளரணும். ஆண்டவர் என் பிள்ளை தேவ ராஜ்யத்தில் முதன்மையாக வரணும். என் பிள்ளை இயேசுவுக்காக என் பிள்ளை ஊழியம் செய்யணும். 30,000 40,000 சம்பளம் வாங்கினா எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வேணா வந்துடுறது. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாரிச்சா எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வேணா. இல்லை, நாங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். அப்போ ஆஸ்தியை காலி பண்ணால் தான் நீ ஊழியம் செய்வாப்பா.
ஆண்டவர் யார் யாரை எந்தெந்த நிலையில அழைக்கிறாரோ அந்தந்த நிலையில் அவங்கவங்க வரணும். பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி வச்சுருக்கோம். அந்த அம்மா என் பிள்ளை இந்த பாத்திரத்தில் குடிக்கட்டும்னு சொன்ன உடனே அந்த 2 பசங்களும் சரி ஆண்டவரேன்னு சொன்னானுங்க. உங்கள் பிள்ளைங்க சரின்னு சொல்லுமா? இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரின்னு சொல்லுமா? சொல்லாதுன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா ஆண்டவரே என்ன ரிப்பேரோ சரி பண்ணுங்க ஆண்டவரே. இப்போ காலையில் சர்ச்சை முடிச்சு போகிறோம், மாலை ஆராதனைக்கு போப்பா அப்படின்னு பையன் அனுப்பினா, நான் காலையில் தான் நான் போனேன் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுதா? இல்லை நான் போகிறேன்னு சொல்லுதா? போகிறேன்னு சொன்னால் நீங்கள் செபதேவின் மனைவின்னு அர்த்தம். காலைல தான் நான் போனேன் சும்மா இருங்க அப்படின்னா ஏன் சங்கிலி ஜெபத்துக்கு படிக்கிற பிள்ளைங்களாம் வரக்கூடாதா? நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல முக்கால்வாசி பிள்ளைகளை தான். ஒரு பிள்ளைய ஆண்டவர் தொட்டாருன்னா அந்த குடும்பத்தையே தொட்ட மாதிரி. சங்கிலி ஜெபத்துக்கு போகிற பிள்ளைங்க காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது, சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஏன் பிள்ளைங்க வரக்கூடாது? அது என்ன பெரியவங்களுக்குன்னு இருக்கிற ஜெபமா? அது என்ன பெரியவங்க ஜெபம் சின்னவங்க ஜெபம்லாம் ஏதாவது ஒரு ஜெபம் இருக்குதா? எல்லா ஜெபத்துலேயும் பிள்ளைங்க இருக்கணும். பெரியவங்க கூட 1-2 மிஸ் ஆயிடலாம், பிள்ளைங்க மிஸ் பண்ணவே கூடாது. காலையில் விடுதலை ஜெபத்துக்கு வர முடியலையா, சாயந்தரம் கருமண்டபத்தில் இருக்க ஒரு ஆட்டோ வச்சு அனுப்பி விடுங்க பிள்ளைங்களை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாம் என்ன செய்கிறோம், நம்ம கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுறோம். எவ்வளவு காலம் அந்த உலகம் 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 வேலை அது இதுன்னு ஓடுவோம். அதெல்லாம் நம்ம கூட வராது. இயேசுவுக்காக நாம் செய்கிற பிரயாசங்கள் வரும், இயேசுவுக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் வரும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய தரிசனங்கள் விரிவாகட்டும். என் பிள்ளை இயேசுவோட பிள்ளையாக வளரணும், என் பிள்ளை கர்த்தருக்காக என் பிள்ளை நிற்கணும், சாட்சியாக நிற்கணும். என் பிள்ளை அங்கே நினைச்சு இங்கே நினைச்சுன்னு இல்லை, இயேசுவின் பாதத்தில் நிற்கிற பிள்ளையாக என் பிள்ளை இருக்கணும். நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்கிறார்கள், அப்படி தான் இருப்பார்கள். கொஞ்சம் அப்படி இப்படி பெசகுச்சுன்னா கர்த்தர் துரத்தி விட்டுருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி செபிக்கலாம். ஆண்டவரே, செபதேயுன் மனைவியை போல என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவரே, செபதேயுடைய பிள்ளைகளைப் போல என் பிள்ளைகள் இருக்கட்டும். அந்த தாயினுடைய அந்த மேலான விருப்பத்தை அந்த 2 பிள்ளைகளும் தடுக்கலையே. என்னம்மா சொல்றீங்க? நாங்கள் எப்படிம்மா அடிபடணுமா? செல்வ செழிப்பா எங்களை வளர்த்தீங்களே, இந்த பாத்திரத்தில் நாங்கள் குடிக்கணுமா அப்படின்னு அந்த பிள்ளைங்க எதிர்த்து கேள்வி கேட்கல. அவங்களும் சரி ஆண்டவரே, இந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ணுறோம், இந்த ஸ்நானத்தை நாங்கள் எடுக்கிறோன்னு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவின் நாமத்தினாலே காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் தேவ பிரசன்னத்தை நோக்கி வருகிறோம். நீகா லதா நகா சபா லாக்கா மா நகா தாரகா தூரலா நிகலமா நகா தரகா தூரலகா தியா நகா சியாலகா துரா நிபாலகரமா நகரகலகரக சாலபரகதுரா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, செபதேவனுடைய மனைவியைப் போல மேலான காரியங்களை நாடுகிற நாட்டம் எங்களுக்குள் வரட்டும். ஆண்டவரே, செபதேவின் பிள்ளைகளைப் போல எங்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறவர்களா எங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, மிஸ்பா திருச்சபையில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்று முழுமையாய் அர்ப்பணிக்கிற பிள்ளையாய் எங்கள் பிள்ளைகள் இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த 2 பேருக்கும் ஒரே பேரை சொன்னீங்களப்பா, அதே போல ஆண்டவரே, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் எங்கள் பிள்ளைகள் அழைக்கப்படுவார்களாக. கர்த்தாவே, நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு பெயரிடுவீராக, பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற தேவ ஜனத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரே, உம்முடைய நிழலிலே பிள்ளைகள் தங்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னொரு காரியத்துக்காக ஜெபித்து நிறைவு செய்வோம். சார் சாம் இன்று வேலை நிமித்தம் வெளிநாடு செல்கிறார். அவருடைய பிரயாணம் வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் அவருடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கலாம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தை இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற அருமையான தம்பிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வேலை நிமித்தம் பிரயாணப்பட்டு போகிற மகனோடு உங்கள் பிரசன்னம் முன்பாக செல்லட்டும்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேலை செய்கிற இடத்திலும் தங்குகிற இடத்திலும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது வர வர பலத்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்ற வார்த்தையினுடைய அருமையான உங்களை பிரசன்னம் இருக்கட்டும். போக்கை வரத்தை பாதுகாத்துக்கொள்ளும். மீண்டும் ஒரு விஷயம், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தலை ஒப்புக் கொடுக்குறோம். தேவக்கார கூட இருக்கட்டும். விசேஷமாக பிள்ளைகள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். உமக்காக எலும்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக காலூன்றி நிற்க, வைராக்கியமே ஓட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவோமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆக விசேஷமாக இந்த வசனத்தை கேட்ட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும் நாட்களில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். பிரயாசப்படுங்கள், விரும்புங்கள், கர்த்தர் ஜொலிக்க செய்வார். ஆமென்.